ஒரு விஷயம் எனக்கு எப்போதும் நினைவுக்கு வருகிறது. அது ஒரு உவமை அல்லது உருவகமான அம்சம். அதே சமயம் அது ஒரு அழகான அம்சம் கூட, இல்லையா? இது தெரியுமா, சிஆரின் கூட இதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதுதான் சிவஜியின் தாண்டவ நடனம். சரி இல்லையா? அப்படியென்றால் நீங்கள் பார்ட்டிகளோ உயிரினங்களோ நடனமாடுவதை பற்றி யோசிக்கும் போது, இல்லையா? உலகளாவியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மற்றொரு பிரதிநிதித்துவம் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. தெரியுமா, தாண்டவ நடனத்தை விட வேறு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. அந்த தாண்டவ நடனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நான் பொதுவாக பேசப்படுவதைக் காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, சிவஜியின் உயர்த்தப்பட்ட காலை எடுத்துக்கொள்ளலாம், இல்லையா? அது நாம் அதை ஒரு வகையான உயர் ஆற்றல் நிலைகள் என்று நினைக்கலாம், இல்லையா? அதேபோல் கீழே இருக்கும் கால்களை குறைந்த ஆற்றல் நிலைகள் என்று நினைக்கலாம். மேலும் அந்த முத்திரைகளுடன் இருக்கும் அனைத்து நிலைகளின் பகிர்மானத்தையும் மற்றும் லயத்தை, அதாவது அது எப்படி செல்கிறது என்பதை பற்றி நினைக்கலாம். நாம் இயற்பியல் மற்றும் புள்ளிவிவர இயந்திரவியல் பற்றி பேசும்போது நாம் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் பகிர்மானத்தை பற்றி பேசுகிறோம், இல்லையா? அதில் துகள்களின் வேகங்கள் பரவவியான வரம்பிலும் வரிசையிலும் இருக்கும். அதனால் நாம் பார்க்கிறோம். மேலும் நாம் அனைவரும் வெவ்வேறு முத்திரைகள், தாண்டவத்தின் வெவ்வேறு நிலைகள் ஆகியவற்றை கொண்டாடுகிறோம். உண்மையில் லாட்சிய தாண்டவமும் ருத்ர தாண்டவமும், இல்லையா? மென்மையான வடிவமும் கடுமையான வடிவமும், அதாவது பொருள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் இது பேசுகிறது. அது கொஞ்சம் அதிகமாக சுருங்கியிருக்கும் போது அல்லது அதிகமாக செயல்படும் போது, இல்லையா? ஆனால் இதில் மிக அழகான பகுதி என்னவென்றால், இது வெறும் குழப்பமான துகள்களின் இயக்கம் மட்டும் அல்ல, இல்லையா? அதாவது சிவாஜியும் தாண்டவ நிருத்யம் ஆடும்போது கூட, இல்லையா? இது வெறும் அழிவை பற்றியது மட்டும் அல்ல, இல்லையா? இது மிகவும் நுணுக்கமாக ஒரு புதுப்பிப்புடன் இணைந்திருக்கிறது. இது ஒரு வகையான மறுபிறப்புடன் கூட நெருக்கமாக தொடர்புடையது, இல்லையா? அதனால் இயற்பியலும் புள்ளிவிவர இயந்திரவியலும் கூட நான் எப்போதும் பேச விரும்பும் மிக அழகான கருத்துக்களில் ஒன்று குழப்பத்திலிருந்து ஒழுங்கு உருவாகும் அந்த யோசனைதான், இல்லையா? அதாவது குழப்பம் அல்லது சீரற்ற தன்மையிலிருந்து அமைப்பு உருவாகும் விஷயம், இல்லையா? நாம் பார்க்கும்போது குழப்பமான அமைப்புகளும் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும், இல்லையா? அல்லது சில நேரங்களில் நிலைத்தன்மை அல்லது ஒருமைப்பாடு போன்ற தருணங்களுக்கு தானாகவே ஈர்க்கப்படலாம், இல்லையா? அந்த வகையில் தாண்டவ நிருத்யத்தில் நான் பார்க்க விரும்பும் ஒரு அழகான கருத்து இதுதான், இல்லையா? அது முக்கியமான அம்சம் என்று எனக்கு தோன்றுகிறது, சரி இல்லையா? மற்றும் ஒருவேளை அந்த நெருப்பின் நாக்கு என்பது தெரியுமா பலவீனமான சரி, அந்த நெருப்பு, அதாவது அந்த நிருத்யத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கூறு. அது மீண்டும் நம்முடைய புள்ளிவிவர இயந்திரவியல் மற்றும் வெப்பவியலின் விவாதத்துடன் தொடர்புபடுகிறது. ஏனென்றால் நெருப்பு வெப்பம், இல்லையா? அது ஆற்றலின் அம்சம், இல்லையா? அது அந்த நடனம் எப்படி நடைபெறுகிறது என்பதுடன் நெருக்கமாக தொடர்புடையது, இல்லையா? மற்றும் அந்த ஆற்றல் ஓட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பதுடன், இல்லையா? அது ஒரு அழகான சிந்தனை மற்றும் ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. சரி.